அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய தலைப்பு வந்து ஒரு பொதுவான ஒரு தலைப்பு தான். இன்றைக்கும் அனைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு சம்பந்தமான ஒரு தலைப்பு. ஆனால் பலரிடம் இல்லாத ஒரு விஷயமும் இதுதான். அந்த வகையில் இன்றைக்கு வந்து அந்த மனசுன்றது சம்மந்தமாக கதைப்போம். தமிழில் மனசு கண்டு இல்லை, மன எம்ஏஎன்என்இஆர் மன. இங்கிலீஷில் நாங்கள் அடிக்கடி கதைப்போம். வந்து சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லி. நாங்கள் அது தமிழில் மனசு இல்லை, அது வந்து மன எம்ஏஎன்என்இஆர் மனன்னு சொல்கிறது. இந்த நாங்கள் இங்கிலீஷ் சில விட அதுக்குள்ளே சொல்லிக்கொள்வேன். என்னென்னு சொன்னால் இங்கிலீஷில் வந்து அந்த கடைசியில் ஆறுண்டு முடிஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் ரன்னு எடுக்கக்கூடாது, ரெண்டும் எடுக்கணும். அந்த விஷயத்தை அந்த வகையில் வந்து மனன்ற விஷயம் சம்மந்தமாக இன்றைய கதைப்போம். அது என்ன மனன்னு சொன்னால், மனன்றதுக்கு உண்மையிலேயே நான் நிறைய தமிழ் வேர்டுகளை வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் சரியான வேர்டு உண்மையிலேயே அதுக்கு அமையலை. வந்து அப்படி இருந்தும் வந்து அந்த மனன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், சுருக்கமாக சொல்ல போனோம்னு சொன்னால் அந்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வகையில் சூழ்நிலைகளுக்கு அமைத்தால் போல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். எங்கு எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதை சும்மா சோட்டா தமிழில் சொல்லுவாங்க மனப்பான்கு, நடத்தை, இவ்வாறான விஷயங்களை சொன்னாலும் அது மனர்ன்றதுக்கு நான் அன்றைய ஒரு தினம் வந்து ஒரு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து மிக பொருத்தமான ஒரு தமிழ் சொல்ல எனக்கு பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த இங்கிதம் என்ற ஒரு தமிழ் வசனம் ஒன்று இருக்குது. இங்கிதம் நினைக்கிறேன் மனன்றதுக்கு அது சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். இங்கிதம் என்ற வகை இங்கிதத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இடத்துக்கு தக்காமல். சரி, நாங்கள் இப்படி ஏற்றுக்கொள்ள விரும்புன்னு சொன்னால், இந்த மன என்ற விஷயம் வந்து இந்த ஒவ்வொரு இடத்திற்கும் தக்க மாதிரி நாங்கள் அந்தந்த வகையில் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்து உண்மையிலே ஆறறிவு படைத்த மனிதர் என்ற ரீதியில் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் பலர் வந்து அவ்வாறாக நடந்து கொள்வதில்லை என்பதுதான் உண்மையில் ஒரு குறைபாடு. அது என்ன ஒவ்வொரு இடத்துக்கும் தக்க போலன்னு சொன்னால், அந்த மனசை வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து மனசுன்னு சொல்லுறதை வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு இந்த நாங்கள் எல்லோரும் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கும் போது இந்த டேபிள் மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சாப்பிட போனால் ஒரு மேசையில் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து நாங்கள் இப்போ வெல்கம் மேனர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு இடத்த போனாண்டு வந்தால் எப்படி நாங்கள் அதை நாங்கள் வெல்கம் பண்ணணும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து வித்தியாசமான மன விஷயங்கள் இருக்குது. வந்து மன அவ்வாறு சூழ்நிலை தக்க மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேணும். இதுக்கு நாங்கள் சரி ஒரு எளிய உதாரணம் மட்டும் சொன்னேன். உங்களுக்கு சில விலங்காட்டில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு எளிய உதாரணத்தை சொல்லாமன்னு சொன்னால், நாங்கள் சின்னலேருந்து எல்லாருக்கும் சொல்லி தருவாங்க. வந்து ஒரு ரூமுக்குள்ளே எல்லாருமே வந்து காய்ச்சி கொண்டிருக்காங்க. நாங்கள் போகிறோம். நாங்கள் திடீரென்று போகக்கூடாது. ஒன்று கதவை நோக் பண்ணிட்டு போகணும், அல்லது மேய்க்காம் என்று கேட்டுட்டு நாங்கள் போகணும். இப்படியான விஷயங்கள்லாம் அந்த மன்னர்ன்ற விஷயத்தை நாங்கள் அடிப்படையில் விளங்கிக் கொள்ளணும். அதாவது வந்து அந்த சூழ்நிலைக்கு இதுதான் பொருத்தம். நாங்கள் வளமையாக செய்கிற சில வேலைகளை சில இடங்களில் செய்ய முடியாத ஒரு விடயம் இருக்கும். அந்தந்த இடங்களுக்கு தக்க மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் அந்த மனர் என்ற விஷயத்தில் இருக்குது. வந்து இந்த நாங்கள் ஏற்கனவே கேட்ச அந்த டேபிள் மனர் என்ற விஷயத்தை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சொன்னோம்னா, இப்போ நாங்கள் ஒரு சாப்பாட்டுக்கு இடத்துல நாங்கள் அமர்ந்த மட்டும் சொன்னால் அதிலே எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றது வந்து ஒரு படிமுறை இருக்கிறது. நாங்கள் சும்மா நோமலாக வந்து வீட்டிலேருந்து சாப்பிடும்போது போல் நாங்கள் ஒரு பொது இடத்துல வந்து சாப்பாட்டுக்கு நாங்கள் இருந்து கொள்ள முடியாத டேபிள் மனர் என்பதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அது எப்படின்னு சொன்னால், இப்போ எல்லோரும் சாப்பிட தொடங்கும் பொழுது நாங்களும் சாப்பிட வேண்டும். நாங்கள் ஏழியாக சாப்பிட்டு முடித்தாலும் மற்றவர்கள் சாப்பிடும் வரை நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உரிய உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் அந்த சாப்பாட்டு இவ்வளவு பல விஷயங்கள் அந்த மேனர் டேபிள் மேனர் என்ற ஒரு விஷயத்துக்கு இருக்குது. இதே மாதிரி வந்து பொதுவான கன விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஆள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் ஒரு தேங்க்யூ சொல்ல வேண்டியது ஒரு மேனர். வந்து நாங்கள் தேங்க்யூ சொல்ல வேணும். இல்லை நாங்கள் தைச்சலாக இப்போ இங்கே ஒரு வீதியிலோ அல்லது ஒரு பொது போக்குவரத்தில் போகும்பொழுது ஒரு ஆளோட கைப்பட்டால் நாங்கள் சாரி இது சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு மேனர். இதெல்லாம் அடிப்படை விஷயம். நீங்கள் சில யோசிக்கலாம் வந்து இதெல்லாம் எல்லோரும் தானே செய்கிற விஷயம், ஆனால் பலர் செய்வதில்லை. இதுதான் இதில் உள்ள ஒரு குறைபாடு. வந்து இந்த மேனர்ன்றது சந்தர்ப்பத்துக்கு தகுந்தமா போல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இப்பொழுது கூட நாங்கள் ஒரு விஷயம் நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பிடிச்சினான். அந்த விஷயம் கூட இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது என்பது கூட ஒரு மேனர் இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் நாங்கள் இந்த தொலைபேசி அழைப்பை எடுப்போம். தொலைபேசி அழைப்பு எடுக்கிறன்றது வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கும் பொழுது அங்கே தொலைபேசி அழைப்பு வந்து ரிங் போயிட்டு இருக்கும், ஆனால் அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அது மேபி என்னென்னு சொன்னால் அவங்க வந்து சில வேளை ஏதாவது ஒரு பிஸியான விஷயத்தில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள அந்த நேரம் அந்த ஃபோனுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாமல் ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம்.
அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து அந்த ஃபோன் மேனர்ன்றது இல்லாமல் போகுது. அப்போ ஒரு ஆளுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு தரம் இனி இல்லைன்ற ஏர்ஜெண்டாக 2 தரம் நாங்கள் அதை ரிங் பண்ணிவிட்டு அதை நாங்கள் வச்சு அவங்கள அதை பார்த்து எடுப்பாங்க. அப்போ அது ஒரு ஃபோன் மேனர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறோம். நாங்கள் ஃபோன் பண்ணுறோம்னு சொன்னால் நான் இந்நாள் கதைக்கிறேன், நான் வாயிசன் கதைக்கிறேன், நீங்கள் யார் கதைக்கிறீர்கள் எவ்வாறான விஷயத்தை கேட்கணும். ஆனால் சில பேர் அப்படி இல்லை, ஃபோன் எடுத்த உடனே வந்து நீங்கள் யார் கதைக்கிறது அப்படிங்க. ஒரு போதும் நாங்களாக ஃபோன் எடுத்த முடிய விட்டு நீங்கள் யார் கதைப்பது கேட்கக்கூடாது. அதை தான் சொல்லுவாங்க, அது மேனர் இல்லாத விஷயம்னு சொல்லி. அதே நேரம் இன்னொரு கோல் எங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நாங்கள் அதை ஹலோன்னு சொல்லி போட்டு யார் பேசுகிறீங்கன்னு நாங்கள் கேட்கணும். என்ற எங்களுக்கு எதிர்முனையில் இருக்கிறது யார் என்று தெரியாது. உங்களுக்கு தெரிந்த அழைப்பாக இருந்தால் பேருடன் வரலாம், இல்லாத ஒரு அனோனிமஸ் அழைப்பாக வந்தால் நாங்கள் அதை ஹலோ நீங்கள் யார் பேசுகிறோன்னு கேட்கணும். இதுதான் ஒரு மேனர். இவ்வாறாக பல விடயங்கள் மேனர் இருக்குது. சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு பதில் அளிக்கிறார், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணி போடுறாருன்னு சொன்னால் அதுக்குரிய மேனர் இருக்கும். இப்பொழுது பலர் வந்து அந்த சமூக ஊடகங்கள் தங்கள் மேனர்களை இழப்பது எவ்வாறுன்னு சொன்னால் தனிப்பட்ட கோபங்களை வந்து சமூக ஊடகங்களூடாக காட்டிக்கொள்வோம். உண்மையில் அது சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியாஸில் ஒரு மேனர்ஸ் இல்லாத விஷயம். வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் விருப்பு வெறுப்புகள் வேறு, சமூக ஊடகங்கள் அதை காட்டுவது என்பது அவ்வளவாக பொருத்தப்பாடு இல்லாத ஒரு விடயம் கூட. இவ்வாறாக வந்து அந்த மனசுக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு விஷயம் இருக்குது சொன்னால். அதாவது வந்து நாங்கள் ஈடு கொடுத்து போகிறது வந்து எங்கே நாங்கள் உயர்ந்து நிற்கணுமோ அங்கே உயர்ந்து நிற்கணும், எங்கே நாங்கள் தாழ்ந்திருக்கணுமோ அங்கே தாழ்ந்திருக்கணும், எங்கே நாங்கள் உரத்து பேசணுமோ அங்கே உரத்து பேசணும், எங்கே நாங்கள் பதிந்து பேசணுமோ அங்கே பதிந்து பேசணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக நாங்கள் அந்தந்த இடத்துக்கு நடந்து கொள்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த மனஸ் என்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது மனப்பாங்கு, நடத்தை முறை. நாங்கள் இன்ன இடத்துல இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முறை. இன்றைக்கு இந்த முறை இல்லாத காரணத்தினால்தான் பலருக்கிடையே வந்து முரண்பாடுகள், ஒரு தெளிவின்மைகள், ஆளையால் புரிந்து கொள்ளாமல் ஒரு தன்மை, இவ்வாறான பல விடயங்கள் வந்து காணப்படுவதற்கு இந்த ஒரு மனஸ் என்ற விஷயம் இது ஒரு அடிப்படை, ஒரு மனித பண்பில் ஒரு அடிப்படையான விடயமாக இருந்தாலும் கூட இது நிறைய எதிர்காலத்தில் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இலகுவாகவும் பிரச்சனைகள் இல்லாமலும் தீர்த்து கொள்வதற்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றா போல் நாங்கள் அந்த மனசுகளை நடந்து கொள்கிற ஒரு விடயம் வந்து ஒரு முக்கிய பங்கை வந்து வகிக்கலாம். வந்து அதனால் வந்து இந்த மனப்பாங்கு இங்கிதம் என்ற வகையில் வந்து நாங்கள் சகல விடயங்களை இங்கே நான் சில விடயங்களை குறிப்பிட மறந்திருக்கலாம், அந்தந்த இடங்களுக்கு ஏற்றாப்போல். உதாரணமாக நாங்கள் இப்போ இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய திண்டுக்கல் லியோனி வந்து ஒரு பட்டிமன்றத்தில் சொல்லுவார். அப்படின்னு சொன்னால் ஒரு பேச்சாளர் இருக்கிறாராம். அவர் எப்பொழுதும் பொதுவாக பேசும்பொழுது மக்களே உங்களுக்கான அப்படியான விழித்து தான் பேசுவார். அதே அவர் போய் தனது வீட்டுக்குள் செல்லும் பொழுது தனது மனைவியுடனோ அல்லது பிள்ளைகளுடனோ பேசும் பொழுது எனது மனைவியே எனது பிள்ளைகளை இவ்வாறு பேச முடியாது. அது வந்து ஒரு ஃபேமிலி மேனர்ஸ் அதோடு தான் நாங்கள் அதை டீல் பண்ணணும். வந்து அது வெளியில் இருக்கும் பொழுது நாங்கள் அதற்குரிய விஷயங்களில் வந்து டீல் பண்ணலாம். ஆகவே வந்து அந்த மனஸ் என்ற விஷயம் வந்து அந்தந்த இடங்களுக்கு பொருத்தப்பாடாக நாங்கள் செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு விடயம் வந்து மனிதனின் இந்த ஆறறிவு கூடாகத்தான் நாங்கள் அதனை மேற்கொள்ளலாம். ஏனைய உயிரினங்கள் வந்து இவ்வாறாக மேற்கொள்ளவில்லை. அது பொதுவாகவே எல்லா உயிரினங்கள் மற்ற அனைத்து உயிரினங்களும் வந்து பொதுவாக எல்லா இடமும் ஒரே மாதிரியே மேற்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் வந்து ஆறாவது பகுத்தறிவுன்ற ஒரு காரணம் இருப்பதனால்தான் சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் எங்கள் விடயங்களையும் செயற்பாடுகளையும் அமைத்து கொள்ள வேண்டியது என்றது ஒரு ஒரு மனிதன் வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது. எனவே அந்த மனசண்ட விஷயங்களை வந்து நாங்கள் சரியான முறையில் வந்து பின்பற்ற வேணும். யாரையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் வந்து நாங்கள் காழ்ப்புணர்ச்சியால் வெளிப்படுத்தாமல் அந்தந்த இடங்களுக்கு தக்க மாதிரி வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய இந்த காணொளி வந்து நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். எனது வீடியோக்களை ஈஷா டோக் என்ற யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்வையிட முடியும். விடைபெறுவது உங்கள் வர்ணம் வாஹீசன். வணக்கம்.